வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள்: அரசு ஊழியர்களின் தற்கொலைகளும் தற்கொலை முயற்சிகளும் நிர்வாகத்தில் தீராத பழியை சுமத்தியிருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? அரசியல்வாதிகளின் அச்சுறுத்தலா அல்லது அதிகாரிகளின் துணிவின்மையா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணை செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சிவ ஜெயராஜ், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க தலைவர் திரு பால் பாண்டியன், தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் திரு எஸ் ஷேக் தாவூத் மற்றும் மதுரை அரங்கிலிருந்து திரு உமா மகேஸ்வரன் மற்றும் திரு காரணத்தான் மனோகரன், நெல்லை அரங்கிலிருந்து திரு பிரம்மா மற்றும் திரு நாரும்பூநாதன், கோவை அரங்கிலிருந்து திரு டி எஸ் மோகன்ராஜ் மற்றும் திரு இமைகள் கோவிந்தராஜ். மொத்தம் 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு சிவ ஜெயராஜ், உங்கள் தரப்பு காரணம் அதிகாரிகளின் துணிவின்மை என்பதாகத்தான் இருக்க முடியும் என்று ஊகிக்க முடிகிறது. அரசியல்வாதிகளின் அச்சுறுத்தல் தான் காரணம்னு சொல்றவங்களுக்கு உங்க பதில் என்ன? இல்லை, இதில் அரசியல்வாதிகள் என்பதை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தாங்கள் வைத்ததுதான் சட்டம், நாங்கள் வென்றவன் சொல்வதெல்லாம் வேதம் என்று சொல்வதைப் போல இது இப்படி இன்றைக்கு ஒரு நிலைமை மாறி இருக்கிறது. பொதுவாகவே ஆட்சிகள் மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டார்கள் என்று ஒரு சொற்றொடர் உண்டு. அதிகாரிகளினுடைய வேலை பளு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. காரணம், அதிகாரிகளினுடைய பதவி உயர்வு தடைபட்டிருக்கிறது. அதிகாரிகளுக்கு டார்கெட் வைக்கப்படுகிறது. முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு முதலாளியை போல் உட்கார்ந்து கொண்டு கலெக்ஷன் ஏஜென்ட்களை போல அமைச்சர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அதிகாரிகள் நிர்பந்தப்படுத்துவதாக இன்றைக்கு செய்திகள் வருகிறது. ஒரு முத்துக்குமாரசாமி என்பவரினுடைய மரணம் இது திட்டமிட்ட ஒரு படுகொலை என்றுதான் இன்றைக்கு ஊடகங்கள் வர்ணிக்கிறது. இதை தற்கொலை முயற்சி என்று செக்ஷன் 306 306 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை கேட்டால் வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் நான் கொள்கிறேன், 302 தான் வழக்கு பதிவு செய்திருக்கணும். இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இந்த வழக்கிலே பலிகடாவாக்கப்பட்டிருக்கார் என்பதுதான் உண்மை. நான் ஒன்றும் இதை பொத்தாம் பொதுவாக சொல்லவில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழிலே 2 நாட்களுக்கு முன்னால் வந்திருக்கிற இந்த செய்தி இது ஒன்றும் திமுக ஆதரவு பத்திரிகை அல்ல. இதிலே வந்திருக்கிற செய்தி, பிப்ரவரி 20ஆம் தேதி முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்யப்படுகிறார், தற்கொலை செய்து கொள்கிறார். அதற்கு பிறகு அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் அமைச்சர் பதவி மார்ச் 5ஆம் தேதி பறிக்கப்படுகிறது. 1 மாத இடைவெளி, நன்றாக கவனிங்கள், 1 மாத இடைவெளிக்கு பிறகு ஏப்ரல் 5ஆம் தேதி தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்படுகிறார். 2 நாட்களுக்கு முன்னால் எல்லாம் அம்மாவிற்கு தெரியும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி டைம்ஸ் நவ் ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுத்ததற்கு உடனே 2 நாளில் கைது செய்யப்படுகிறார். இது ஒருவர் மட்டுமல்ல, முத்துக்குமாரசாமி மட்டுமல்ல, பழனிசாமி என்பவர் ஈரோட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார், பொதுப்பணித்துறையிலே வேலை பார்க்கிறவர். அதற்கடுத்து இன்னொரு அதிகாரி, நெல்லையிலே ஒரு அதிகாரி, நேற்றைக்கு இரவு திருச்சியில இருக்கிற மருத்துவமனையினுடைய ஆர்எம்ஓ திரு நேரு அவர்கள் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இப்படி அதிகாரிகள் தொடர்ச்சியாக, இப்படி ஒரு நேர்மையான அதிகாரிகள் இந்த ஆட்சியிலே செயல்பட முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிற அளவிற்கு என்ன மாதிரியான டார்கெட் பிக்ஸ் செய்யப்படுகிறது? அதுதான் எங்கள் கேள்வி. இன்றைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு அமைச்சர் மட்டுமே இதற்கு காரணமாக இருக்க முடியாது. இதனுடைய காரணம், அவர் வாக்குமூலம் அளித்ததை போல நேரடியாக அவர் மக்களிடத்தில் வாக்குமூலம் அளித்தார். ஜெயலலிதா அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னார். அப்பொழுது முறையாக விசாரணை நடைபெற்றால் இதிலே மிகப்பெரிய ஊழல் வெளியே வரும். எதற்காக ஒரு டார்கெட் பிக்ஸ் செய்யறாங்கன்றத எங்களுடைய கேள்வி. சரி, அதை தொடர்ந்து பேசலாம். அதிகாரிகளா அரசியல்வாதிகளான்னு கேட்டா அதுல திமுக அரசியல்வாதியா அதிமுக அரசியல்வாதியான்னு பார்க்கலன்னா அரசியல்வாதிகள் தான் காரணம் என்பது உங்க கருத்து? இல்ல, அரசியல்வாதிகள் என்று இல்ல. அரசியல்வாதிகள் என்பவர்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் தலைவர் கலைஞரிடத்திலே நேரடியாக அதிகாரிகள் சென்று பேச முடியும்? டிஆர்ஓவாக இருக்கட்டும், அவர் கடைநிலை ஊழியராக இருந்தாலும் கலைஞருடைய டிஸ்கஷன் இருந்தது, இன்னைக்கு இருக்கா? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதை திரு எஸ் ஷேக் தாவூத், இதற்கு முந்தைய ஆட்சியில அதிகாரிகளுக்கு பொற்காலமாக இருந்ததா? அப்படி சொல்லிக்கிறாங்களே ஒழிய பொற்காலமாக இருந்ததாக எனக்கு தெரியல. ஏன்னா அதிகாரிகளுக்கு அது பொற்காலமாக இருந்திருந்தால் அந்த ஆட்சிகளிலும் நிறைய பேர் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கார்கள், மாற்றப்பட்டிருக்கிறார்கள், வேண்டாம் என்று விஆர்எஸ் வாங்கி போயிருக்காங்க. ஏகப்பட்ட நிகழ்வுகள் அந்த ஆட்சியிலும் இருந்திருக்கிறது. இது முதலில் இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரிகள் கவனக்குறைவாகவும் துணிச்சலின்றியும் செயல்படுகிறார்கள். அதுதான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு. தன் பக்கம் தவறு இருந்தா அவ்வளவு குரல் உயர்த்தி துணிச்சலா பேச முடியுமா? இல்ல, கண்டிப்பாக
தவறு இருக்கின்ற காரணத்தினால்தான் உறக்க பேசுகிறார்கள். யாரிடம் தவறு இருக்கிறதோ அதன் காரணமாகத்தான் அவர்கள் உறக்க பேசுகிறார்கள். எப்பொழுதுமே ஆட்சியில் இருப்பவர்களை குறை சொல்வதற்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் மேல் குறை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராகல. வெளியே வந்த உடனே நாங்க இல்ல அப்படிங்கிற நிலவரம் இருக்கு. இவர் சொல்றாரு, நீங்க ஒரு 5 வருஷம் பின்னாடி இருந்து சொல்லுங்களேன். இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க. இல்ல முத்துக்குமாரசாமி, அதாவது அந்த சம்பவங்கள் அனைத்தும் எனக்கு இப்ப ஞாபகத்துல இல்லாம இருக்கு. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சொல்லுவேன் சரியா. இப்ப முத்துக்குமாரசாமி சம்பவத்துல இவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆனால் அவர் கடைசி வரையுமே சொல்றாரு, நான் நேரடியாக அவர்கிட்ட பேசவும் இல்லை, எதையும் செய்யவும் இல்லைங்கிறத அவர் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு, ஆனால் அவர் செயல்பட்ட அந்த செயல் அதிகாரி, அவர் அந்த செயல் பொறியாளர் அதுல செயல்பட்டதாக சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ஒரு அந்த பகுதியினுடைய கலெக்டர் தான் அதுக்கு ஆர்டர் போட்டதாகவும் சொல்றாங்க. அந்த கலெக்டர் சொன்னதுனால தான் இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. 7 டிரைவர்களை எடுத்திருக்காரு, அந்த ஓட்டுநர்களுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கலெக்டர் இதுல அவர் வாயை திறக்கும் போது உண்மை வெளியே வரலாம். அதை போலவே இவர் தவறு செய்திருக்கிறாரா செய்யவில்லையா என்பது இந்த கேஸ் முடிஞ்சாதான் தெரியும். அதனால் இதையும் மீறி இப்பொழுது ஆட்சியிலே இல்லாத மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி தரக்குறைவாக சொல்லுவது இங்கே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவங்க ஆட்சியிலே இப்ப இல்லாத ஒருத்தரை பற்றி அவங்களுக்கு இல்ல. இந்த செயல்பாடுகள் இந்த ஆட்சியினுடைய வழிகாட்டுதலாக இருக்கின்றதுனால் அவர் சொல்லியிருப்பார். எல்லாம் அவங்களுக்கு தெரியுங்கிற இந்த உண்மை நிலைப்பாடுகளை உணர்த்துவதற்காக அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். உண்மையிலேயே ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி யாருமே செய்யறது இல்லை. எந்த ஆளும் போய் அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால இந்த அதுல இருக்கக்கூடிய செயலாளர்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படுறதுல குறைவாக இருக்கு, அவங்களுடைய துணிச்சல் குறைவாக இருக்கு. இன்னொன்னு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது அவர் அதை தெளிவாக சொல்லி இருக்கலாம். அவர் வேலையை விட்டு அவர் தற்கொலை பண்ண அவசியம் இல்லையே. சரி, அதுதான் கேள்வி. திருப்பால் பாண்டியன், அதிகாரிகளின் துணிவின்மையா என்று கேட்டால், சரி, துணிவின்மை, எதற்கு அதிக துணிச்சல் வேண்டும்னா தற்கொலை செய்து கொள்வதான் உலகத்திலேயே அதிகமான துணிச்சல் தேவைப்படும் நான் கருதுறேன். வேலையை விட்டுட்டு போயிடலாமே, வேண்டும் என்றால் ஏன் உயிரை விட வேண்டும்? அந்த அளவிற்கு என்ன நெருக்கடி? பிராக்டிக்கல் அதிகாரிகள் சட்டத்திட்டத்தின்படி, அரசாணைகளின்படி, நடைமுறைகளின்படி தான் பணியாற்றி வருகின்றார்கள். துணிச்சலோடு தான் பணியாற்றி வருகின்றார்கள். வேலையை விட்டு செல்வதற்கு முன் கூட அவருக்கு ஏதேனும் வரலாம். எனவே அதற்கு முன் அவர் தற்கொலை செய்யக்கூடிய நிலை, மிரட்டல்கள் இருக்கின்றன. பொதுவாக இந்திய நாடு சட்டப்படி ஆட்சி செய்யப்படுகின்ற நாடு. ஆக நாட்டை ஆளுவதற்கு சட்டம் இருக்கிறது. அரசு அலுவலகங்களை நிர்வாகம் செய்வதற்கு அரசாணைகள், விதிமுறைகள், நடைமுறைகள், முன்னுதாரணங்கள் எண்ணற்ற இருக்கின்றன. அவைகளெல்லாம் இன்று கிடப்பில் போடப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளதன் காரணமாகத்தான் அதிகாரிகள் தற்கொலை முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த அதிகாரி தவறு செய்திருப்பாராயானால் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு ஆட்சி அமைப்புக்கு அதிகாரம் இருக்கிறது. 17B 17A என்ற குற்றக்குறிப்பாணைகள் வழங்குவதற்கு நிர்வாகத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றது. இதையெல்லாம் கொடுக்காமல் மாற்று வழியை நிர்வாகம் கடைபிடிப்பதற்கு காரணம் என்ன? சட்டத்திற்கு முரணாக மேலிடம் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து வருகின்ற பட்டியலுக்குத்தான் பணியிட மாறுதல் கொடுக்க வேண்டும், மேலிடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலிடம் எது என்பதற்கு விளக்கம் மறுக்கின்றார்கள். யார் மேலிடம், எங்கு மேலிடம் என்று வருகிறது? அது மேலிடத்திலிருந்து தான் வந்திருக்கான்னு கூட உங்களால சரிபார்த்துக் கொள்ள இயலாத நிலை. அதாவது ஒரு துறையிலோ ஒரு அதிகாரியாக நியமனம் செய்கின்ற பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற வாக்குறுதியெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் ஒரு அதிகாரி நியமனம் செய்கின்றார்கள். உதாரணமாக போக்குவரத்து துறையிலே 2011 இருந்து 2013 வரை 2 மாதங்களுக்கு ஒரு அதிகாரி இருந்தார். ஆக 2011 இருந்து இன்று வரை 8 அதிகாரிகள், IAS அதிகாரிகள் போக்குவரத்து ஆணையர்களாக பணியாற்றி வருகிறார்கள். என்றால் இவர்களெல்லாம் இதற்கு உடன்படவில்லை என்றுதான் 6 அதிகாரிகள் போய்விட்டார்கள். 7வது அதிகாரியும் 8வது அதிகாரியும் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த துறையில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான அனைத்து துறைகளிலுமே. IAS அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அது சாத்தியமா? எல்லா அதிகாரிகளும் நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த விஷயம் இருக்கிறது. நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய தலைமை
மிஞ்சி போனா பணியிட மாற்றம் செய்வாங்கன்னு அச்சப்படுறீங்க. ஆமா. செய்துட்டு போறாங்க. அதற்கு தயாராக மனதளவில் இருந்துட்டா யார் என்ன செய்ய முடியும்? அதாவது பணியிட மாற்றம் என்பது வரவேற்கிறோம். ஆனால் அதுக்கும் அரசாணையில் இருக்கு. அது பணியிட மாற்றம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதத்தில் தான் செய்யப்பட வேண்டும் என்று அரசாணை இருக்கின்றது. இந்த 2 மாதங்களை தவிர இதர மாதங்களில் செய்யக்கூடாது. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் முழுமை பெறாமல் எவரையும் பணியிட மாற்றம் செய்யக்கூடாது. இடையூறு செய்து பணியிட மாற்றம் செய்யக்கூடாது. எவரேனும் ஒருவர் பணியிட மாறுதல் விண்ணப்பம் சமர்க்கின்ற பொழுது அவருடைய பெயர் பதிவு செய்து பதிவேடுகள் பராமரிக்கப்பட வேண்டும். அங்கன வரிசையின் போடப்பட்டு முதலாவது நபர் பணியிட மாறுதல் கேட்டிருக்கின்றார், இவர் இந்த இடத்தில் ஓராண்டுக்கு மேல் பணியாற்றிருக்கின்றாரா, இந்த இடத்திற்கு வேறு எவரேனும் விண்ணப்பம் செய்திருக்கின்றாரா, இவர் கேட்கின்ற இடத்தில் பணி காலியிடம் இருக்கின்றதா உள்ளிட்ட பல அம்சங்களை ஆய்வு செய்து பணியிட மாறுதல் தரப்பட வேண்டும் என்பதுதான் அரசாணை கூறுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட அரசாணைகளையும் சட்டத்திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தப்படாத நிலை இன்று இருப்பதன் காரணமாகத்தான் அதிகாரிகள் இந்த நிலைக்கு ஆளாகி வருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க வலிமையா சங்கங்களா சேர்ந்துதானே இருக்கிறீங்க. அப்படி இருந்து சாதிக்க முடியலையா? அதாவது அதிகாரிகள் சங்கத்துக்கு வருவதில்லை. ஆனால் அது அரசு பணியாளர்கள் என்ற முறையில் அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியை சங்கங்கள் நாங்கள் செய்து வருகின்றோம். அதான் சார், எஸ்மா டெஸ்மால சங்கத்து மேல தானே போட்டாங்க. எஸ்மா டெஸ்மா 1.5 லட்சம் பேர் ஒரே நாள் நைட் தனி மனிதரோட ஒரு சங்கம்னா தனி மனிதரோட ஒரு சங்கம்னா துணிச்சலா இருக்கீங்க. தனி மனிதர் என்றாலும் கூட அவரும் ஒரு அரசு பணியாளர் என்ற வகையில் முத்துக்குமாரசாமி மரணத்தை கண்டித்தும் சிபிஐ விசாரணை கேட்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் அனைத்து மாவட்டங்களும் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டது, போராட்டம் நடத்தியது. ஒரு தனி மனிதரை விட சங்கமாக சேரும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை கிடைக்குது. அந்த வகையில் ஒரு மாநில தலைவர் என்ற முறையில் இந்த 2 கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணுங்க. கட்சிகளை நாங்கள் அதாவது எங்களுக்கு ஆட்சியாளர்கள் சட்டப்படி அவர்கள் நிர்வாகம் செய்வதில்லை என்பதைத்தான் சொல்றோம். அதாவது சட்டத்தை எழுதி வைத்த அம்பேத்கரே சொன்னார், நான் எழுதி வைத்திருக்கின்ற சட்டம் நல்ல சட்டமா கெட்ட சட்டமா என்பது எப்படி தெரியும் என்றால் அந்த சட்டத்தை அமுல்படுத்துகின்ற பொறுத்து இருக்கிறது. ஒரு நல்லவர் இந்த சட்டத்தை அமுல்படுத்தினால் அந்த சட்டம் நல்ல சட்டம், ஒரு நல்லதற்கு மாறான கெட்டவர் இதை அமுல்படுத்தினால் இந்த சட்டம் நல்ல சட்டமாக இருக்காது என்று சொன்னதை போல சட்டம் நன்றாகத்தான் இருக்கின்றது, அதில் அமுல்படுத்துவதில் தான் குறை இருக்கின்றது என்பதுதான் பணியாளர் சங்கத்தின் சார்பில் வைக்கின்ற வாதம். ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இப்போது இருக்கிற உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. 10 ஆண்டுகளாக இருந்தது, ஆனால் இப்போது உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது. ஏனென்றால் 4 பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்ட இடத்தில் 7 பணியாளர்கள் நியமனம் செய்கின்றார்கள். ஓராண்டு கூட பணி நிறைவு பெறாதவரை பணியிட மாற்றம் செய்கிறார்கள். நான் குழந்தை குடும்பம் என்னுடைய கணவரோடு ஒரு இடத்தில் நான் உறைவிடம் அமைத்து வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை தயவு செய்து பணியிட மாற்றம் செய்து விடாதீர்கள் என்றால் அந்த இடத்திற்கு மேலிடம் என்கின்ற பெயர் வருகின்ற லிஸ்டில் இடம் பெற்றிருந்தால் அவரை பணியிட மாற்றம் செய்கின்றார்கள். இதெல்லாம் அரசாணைக்கு முரணானது, சட்டத்திற்கு முரணானது. இதை நாங்கள் எதிர்க்கின்றோம். அழைத்து பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. முதலமைச்சருக்கு எண்ணற்ற கடிதங்கள் அளித்திருக்கின்றோம், இன்று வரை அழைத்து பேசவில்லை. இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தலைமைச் செயலாளருக்கு நாங்கள் உங்களை கண்டு எங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பித்து கோரிக்கையை சமர்ப்பிக்க விரும்புகின்றோம், பேச விரும்புகின்றோம் என்று கடிதம் கொடுத்திருக்கின்றோம். இன்று வரை எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஜனநாயகத்தில் அழைத்து பேசுவதற்கு கூட தடையா? கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை சங்கங்களை அழைத்து பேசியிருக்கின்றார்கள்? தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தை ஒரு முறை கூட பேசவில்லை. எங்களை போல அனைவருக்குமே இந்த நிலைமை கொட்ட மாட்டாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திருநெல்வேலி அரங்கில் இருக்கிற நாரும்பூநாதன், உங்க வாதம் என்ன? சார், அதாவது முத்துக்குமாரசாமி போன்றவர்களுடைய இதெல்லாம் பார்க்கும் பொழுது அச்சுறுத்தல் தான் காரணம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி இதை அதிகாரிகள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ரொம்ப முக்கியம் அது. ஏனென்றால் ரௌத்திரம் பழகுன்னு பாரதி பாடியிருக்கான். அதை நிஜ வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, ரௌத்திரம் பழகுகின்றது. ஏன்னா ரௌத்திரம் என்பது வெறுமன கோபம் என்ற அர்த்தத்தில் இல்லை. ரௌத்திரம் என்பது சமூகத்தின் மீதான தார்மீக கோபம். அது ஒரு வகையான அறச்சீற்றம். சமூகத்தில் கேடுகள் தலைதூக்கும் போது உண்மைதான், வெள்ளைக்காரர் இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அநீதியான ஆட்சியை செய்யும் போது அதை எதிர்த்து நிச்சயமாக போராட வேண்டியிருக்கிறது. அதிகாரிகள் அச்சுறுத்தல் காரணம் நிச்சயமாக அச்சுறுத்தல் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்கள் தான் அச்சுறுத்தல் பண்ணுகிறார்கள். ஆனால் அதை எதிர்த்து மிக கடுமையாக போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய இதை தங்களுடைய அதான் நான் ஏற்கனவே என்னுடைய வலைக்குள்ள சொல்லிட்டீங்க. நீங்க எளிதா சொல்லிட்டீங்க போராடணும் எவ்வளவு சிரமங்கள் இருக்குதுன்றத பால் பாண்டியன் சொன்னாரே. ஒரு பணியிட மாற்றம் கூட அந்த குடும்பத்தை எவ்வளவு கொடூரமாக பாதிக்குதுன்னு சொன்னாரே. என்ன செய்ய முடியும்?
நிச்சயமாக. அதாவது இப்போ பணியிட மாற்றம் கூட பரவாயில்ல. லஞ்ச வழக்கில் உன்னை சேர்த்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு கூட சொல்கிறாங்க. லஞ்சமே வாங்காத ஒரு அதிகாரியை நீ லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லி உன்னை புக் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டல் வருது. இடமாற்றம் கூட மாறி போயிடலாம், அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லஞ்சம் நீ வாங்கினேன்னு சொல்லி, வாங்காத ஆளை நீ லஞ்சம் வாங்கினேன் என்று சொல்லி உன்னை புக் பண்ணி உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையும் இன்னைக்கு நீடிக்கிறது. அப்போ ஒரு நேர்மையான அதிகாரிக்கு அதை எதிர்கொள்வது மிகச்சிற கஷ்டம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நேர்மையான அதிகாரிகள் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து ஒரு சகாயம் போராடுவது போல, அது ஒரு அதிகாரி, அவர் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, அது இல்லை நான் சொல்லலை, இருந்தாலும் ஒரு இது போன்ற அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கவர்கள் ஒன்று கூடி, ஏனென்றால் ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் வச்சாங்க, போலீஸ்காரர்கள் ஒரு காலத்தில் சங்கம் வைக்கிறதுக்காக போராடினாங்க. அப்போ இது போன்ற உயர் அதிகாரிகளும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு டைரியாவது எழுதி வைக்கணும். எழுதியிருக்காரு. நான் யாரையும் தற்கொலை செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு இந்த மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கும்போது அவர்கள் இன்னும் கொஞ்சம் போராட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் வலுவாக போராட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, பால் பாண்டியன், அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் உரத்து போராடினா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் போல தெரியுது. அந்த தன்னம்பிக்கையை ஊற்றுறதுக்கு நீங்க சங்கமா என்ன செய்றீங்க? நாங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கின்றோம், நாங்கள் போராடி கொண்டு தான் வருகின்றோம். அதில் எந்த மாற்றம் இல்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தை ஏற்று எஸ்மா பிறப்பிக்கப்பட வேண்டியது இருக்காது. நாங்கள் தன்னம்பிக்கையோடு, உறுதியோடு, துணிச்சலோடு எங்களுடைய கடமைகளை ஆற்றியதனாலும் சட்டப்பூர்வமான உரிமைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதனாலும் தான் நாங்கள் போராடினோம். ஆனால் நாங்கள் போராடாமல் போராடியின் விளைவாகத்தான் எஸ்மா எங்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டது. இந்த நாட்டிலேயே எந்த மாநிலத்திலும் எஸ்மா அரசு பணியாளருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டதில்லை. அதுக்கு நீங்க பயந்துட்டீங்களா? ஆமாம், பயந்துட்டீங்க. பயப்படவில்லை, அதற்கு பலியானோம். எஸ்மாவுக்கு பலியானோம், சிறை சென்றோம், டிஸ்மிஸ் செய்யப்பட்டோம். ஆக மீண்டும் நாங்கள் துணிச்சோடு தான் உச்ச நீதிமன்றம் வரை அணுகி அனைத்து தொழிற்சங்கங்களும் எங்களுக்காக போராடி நாங்கள் இழந்த பணியை பெற்று தந்தது. ஏஐடிசி, சிஐடியு, எல்பிஎஃப் போன்ற தொழிற்சங்கங்கள்லாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று எங்களுக்கு போராடி இழந்த பணியை பெற்று தந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் எந்த விதமான கருணையும் எங்களுக்கு காட்டவில்லையே. இவர்கள் டிஸ்மிஸ் செய்து விட்டோம், பின்னாடி நினைச்சாங்க தப்புன்னு, அது முன்னாடி அறிந்து கொள்ளவில்லை. எனவே இவர்களை மீளவும் பணியில் அமர்த்துவோம் என்று அவர் நினைக்கவே இல்லை. இப்போது எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், அரசின் நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கென்று சட்டங்களும் அரசாணைகளும் இருக்கின்றன. அந்த அரசாணைகள், நடைமுறைகள் ஆகியவற்றை ஒரு நிர்வாகத்தில் இருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் முழுமையாக நடைமுறைப்படுத்த விட்டுவிட வேண்டும். எந்த விதமான மேலிடம் என்று சொல்லிக்கொண்டு தலையீடுகள் இருக்கக்கூடாது. இல்லை என்றால், உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன், பொதுவாகவே பாதிக்கப்பட்ட அதிகாரிகள்னா சில உதாரணங்களை நம்ம மனசுல இருத்திக்கிறது நல்லது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சகாயம் என்பது அறியப்பட்ட ஒரு பெயர் ஒன்று. சமீபத்தில் இன்றைக்கு நேரு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். திருச்சி ஆறுமுகம், நெல்லை முத்துக்குமாரசாமி, கர்நாடகாவில் ரவி இறந்தது எப்படி என்பதும் விவாதத்திற்குள்ளாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் துர்கா சக்தி, ஹரியானாவில் அசோக் கெம்கா ஏறத்தாழ 45 முறைகளுக்கு மேலாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார். சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குனர் அறிவொளியும் தற்கொலை, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இந்த விவாதத்திற்கு அடிப்படையாக அமைது. நீங்க ஒரு உதாரணம் சொல்ல வந்தீங்க, என்னது? அதாவது மேலிடத்தினுடைய பட்டியலே கண்டிப்பாக அனுசரித்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தினால் ஒரு துறையில் இறந்து போனவருக்கு பதவி உயர்வும் பணியிட மாறுதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கின்ற பல பணியாளர்கள், நானும் கணவன் மனைவியும் நாங்கள் அரசு பணியாளர்கள் இருக்கின்றோம், கணவன் மனைவனும் அரசு பணியாளர்கள் இருந்தால் ஒரே இடத்தில் பணியாற்றலாம் என்ற அரசாணையெல்லாம் இருக்கின்றது. எனவே எங்களுக்கு ஓரிடத்தில் பணியாற்ற ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்கின்ற கோரிக்கை ஏற்கப்படுவதில்லை. ஒரே இடத்தில் 5-6 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறேன், பணியிட மாறுதல் கொடுங்க என்று உயிரோடு இருப்பவர்கள் கேட்டால் அது கவனிக்கப்படுவதில்லை. ஆனால் இறந்து போனவருக்கு பதவி உயர்வும் பணியிட மாறுதலும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தவறுதலாக நடந்திருக்கலாம். அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? தவறுதலாக உத்தரவு போட்டு விட்டார்கள், இது தவறுதலாக நடந்துவிட்டது, எனவே திருத்தம் செய்யப்படுகின்றது என்று திருத்துவதற்கு கூட மேலிடத்தின் பட்டியலை எதிர்பார்த்தா உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப அந்த இறந்து போனவருக்காக ஒரு இருக்கை வெறுமனே இருந்துட்டு இருக்குதா? ஆமா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஊபியில அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடிவாரண்டு கொடுத்த மாஸ்டரேட்டும் இருக்காரு. அவர் ஜனாதிபதியா இருக்கையில அவருக்கு பிடிவாரண்டு கொடுத்த மாஸ்டரேட்டும் இருக்காங்க. அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு அதிகாரிகள் திறமையின்மையின் காரணமாகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. அரசு அதிகாரிகள் சரியாக இருந்திருந்தா இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சகாயம் எடுத்துங்க, சகாயத்துக்கு முன்னால இருந்த நம்ம அந்த இவர் சங்கர், அவரு அந்த உமாசங்கர், அந்த கிறிஸ்துவ போதகராக மாறிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரு கருணாநிதி காலத்துல
அவர் புறக்கணிக்கப்பட்டவர், ஆட்சியில் எனக்கு பதவிகள் கொடுக்கப்படல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல. அவர் கேட்ட அந்த உதாரணங்களா? ஆமா ஆமா, அது மாதிரி அது செஞ்சிருக்காரு. அப்ப இப்படி ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் ஒவ்வொருத்தர்களுக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற நடவடிக்கைகள், தேவைப்படுற இது கிடைக்கல அப்படிங்கிறதுனால அந்த அதிகாரிகள் புறக்கணிக்கப்படுறாங்க. அந்த அதிகாரிகள் நியாயமான அதிகாரிகள் மக்கள் முன்னால் எடுத்து வைக்கப்படுது. அதிகாரிகள் ஒன்றும் புறக்கணிக்கப்படவில்லை, அதிகாரிகளை அரசியல்வாதிகளை பிரித்துக் கொள்கின்றனர். உமா மகேஸ்வரன், சரி, உங்க 2 பேருக்கு சேர்த்து இவங்க உதாரணங்கள் வச்சிருக்கலாம். உமா மகேஸ்வரன், மதுரை, உங்க வாதம் என்ன? சார், நான் சொல்ல வேண்டியது, ஆளுங்கட்சியுடைய அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய ஊழல் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஊழல். அதுல திமுகவா அதிமுகவான்னு இல்லை, திமுக போன பிரீடு, அதிமுக இந்த பிரீடு. இன்னைக்கு ஒரு போக்குவரத்து தொழிலில் போக்குவரத்து டிரைவரா ஒருத்தர் வேலைக்கு சேரணும்னா 2 லட்சம் ரூபா லஞ்சம், ரேஷன் கடையில் வேலைக்கு சேரணும்னா 2 லட்சம் ரூபா லஞ்சம், ஆசிரியராக வெளியே சேரணும்னா 8 லட்சம் ரூபா லஞ்சம், எஸ்ஏ செலெக்ஷன்ல எஸ்ஏ வாங்கணும்னா 10 லட்சம் ரூபா லஞ்சம். இப்படி எல்லா துறைகள்லையும் லஞ்சம் என்பது கொடுக்கப்படுது. யார் வாங்குறா? ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு புரோக்கர் வச்சிருக்காரு. யாரு? அந்த துறையோடைய அமைச்சர். அந்த துறையோடைய அமைச்சர் கொடுக்கக்கூடிய பட்டியல் தான் கொண்டு போய் அந்த அதிகாரிகிட்ட கொடுக்கப்படுது. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பேர்கள் தான் வேலைக்கு எடுக்கப்படுது. அதே மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க, ரோடு கான்ட்ராக்டா இருக்கணும், கட்டட கான்ட்ராக்டா இருக்கட்டும், எந்த கான்ட்ராக்டுக்கு விட்டாலும் அந்த ஒதுக்கக்கூடிய அமைச்சரோ அந்த எம்எல்ஏவோ அந்த எம்பியோ யாரு கான்ட்ராக்டுக்காரர் கொடுக்கணுன்ற பட்டியலை யார் கொடுக்குறா? அந்த அதிகாரிக்கு இந்த எம்பியும் எம்எல்ஏவும் அமைச்சர் அந்த பட்டியலை கொடுக்குறாரு, அவருக்கு தான் கொடுக்கப்படுது. எந்த அதிகாரியாவது டைரக்டாக ஒரு லட்சத்தை வாங்கிக்கிட்டு ஒரு ஆசிரியர் நேரடியாக நியமிச்சாரு, இல்ல ஒரு ரேஷன் கடைக்கு ஒரு ஊழியரை நியமிச்சாரு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அமைச்சர்கள் சொல்லக்கூடியதை செய்யறதுக்குத்தான் அதிகாரிகள். அதிகாரி அதை செய்ய மறுத்தாருன்னா அவர் ஊரை விட்டு விரட்டப்படுறாரு, அவர் குழந்தைகளோடு மிரட்டப்படுறாரு, கொலை மிரட்டல் விடப்படுகிறது, அனைத்து வரப்படுது. நீங்க திமுக இருந்து நண்பர் பேசினாரு, அவர் நான் என்ன சொல்றேன், போன மதுரையில அழகிரி பிரீடுல அழகிரி சொல்றதை கேட்கலன்னு சொல்லி மதுரையோடைய கலெக்டர் உதயச்சந்திரே மாற்றப்பட்டாரு. இதே கிரெடிட் ஊழல் இன்னைக்கு சகாய விசாரிச்சுக்கு இருக்காரு. இந்த ஊழல்ல அழகிரியோடைய கிரெடிட் இதுல அடங்குது. திமுக என்னமோ ஒரு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அண்ணா திமுக பண்றது மாதிரி ஆனா கெடுது கிடையாது. திமுகவா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் கொள்ளையடிச்சு சூட்கேஸை நெப்புறதுக்கு தான் இன்னைக்கு அதிகாரிகள் பலிகடாவா ஆக்கப்படுறாங்க. அவங்க அப்படி செய்யப்படலைன்னா அதிகாரிகள் கொலை செய்யப்படுறாங்க, மிரட்டப்படுறாங்க, விரட்டப்படுறாங்க. இதுவே தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கிற சூழல். இவங்க அமைச்சரெல்லாம் எதுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா தேர்தல்ல காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு சம்பாதிக்கிறாங்க. திரு பால், அந்த கணக்கெல்லாம் சரிதானா? 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சரிதானா? அதுதான் இடைத்தரகர்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுலாம் சரிதான். அந்த அளவுலாம் நாங்க கண்காணிக்க முடியாது. ஆனா முறைகேடுகள் நடைபெறுகின்றன. முறைகேடுகளின் காரணமாகத்தான் அரசாணைகள் கிடைப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த பாகிஸ்தான்ல அடிக்க திடீர்னு ராணுவ சட்டம் வரும், திடீர்னு ஜனநாயக சட்டம் வரும். அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சிலரை கெடுத்துறாங்கன்றது, அல்லது 50 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் 5 வருஷத்துக்கு வர்ற அரசியல்வாதிகளுக்கு கத்துக் கொடுக்குறாங்களா? இது எப்பவுமே இருக்கக்கூடிய கேள்விதான். உங்க பதில் சொல்லுங்க. இல்ல, இந்த கேள்விக்கு பதிலாக அவர் கேட்ட கேள்வி இதுல அதாவது, இப்ப அதிகாரிகள் அரசியல்வாதிகளை கெடுக்கிறார்களா என்பதெல்லாம் கேள்வி கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி ஆட்சி பரிபாலனம் நடத்துகிறார்கள், ரூல் ஆஃப் கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி தானே இங்க நடக்கணும். தெளிவா உமா மகேஸ்வரன் சொன்னார். சார், நான் என்ன கேக்குறேன், ஒரு உதாரணம் தான் அவரால் சொல்ல முடியுது. அவர் அழகிரி இல்ல, நான் என்ன கேக்குறேன், உமாசங்கர், அவர் உமாசங்கர் முத்துக்குமாரசாமி சொல்றாரு, 6 பேரை நான் சொல்லியிருக்கேன். முத்துக்குமாரசாமி பாருங்க, முத்துக்குமாரசாமிக்கு ஏற்பட்ட நிலைமை, முத்துக்குமாரசாமிக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி வேறு எந்த அதிகாரிக்கும் எந்த ஆட்சியும் நடைபெறல. அவர் சொல்ற உதயச்சந்திரன் மாற்றப்பட்டார்னா நீ உங்களுக்கு பிடிக்காத நீங்க மாத்திட்டு போங்க சார். நீங்க என்ன சார், நீங்க லஞ்ச வழக்கில் கைது செய்யப்படுவ, இன்னும் நீ 6 மாசத்துல தான் நீ ரிட்டையர் ஆக போற. ஏன் நீ ஒரு தற்கொலை செய்து கொள்கிற அளவிற்கு ஒரு அதிகாரிக்கு நெருக்கடி? 2 பேர் இன்னைக்கு நடுத்தர செய்யலன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இல்ல, என்ன சொல்றேன், அவரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மிரட்டல நாங்க கம்மியாக மிரட்டணும் அப்படிங்கறாரு. அதாவது ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்க இதை செய்யறது 4 பேர் செத்துருக்காங்க சார். 4 பேர் செத்துருக்காங்க சார். இதுக்கு என்ன சார், 4 பேர் உயிர் போயிருக்கு இந்த 6 மாசத்துல. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன், அப்ப நீங்க மிரட்டுவது என்பது ஒரு அதிகாரி தற்கொலை ரயிலுக்கு முன்னால் பாயக்கூடிய அளவிற்கு மிரட்டல் வந்திருக்கு. ஒரு அதிகாரி, நேர்மையான அதிகாரி
எப்படி ரயிலுக்கு முன்னாடி பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கான அந்த அளவுக்கு மிரட்டல் வந்திருக்குன்னா ரயிலுக்கு முன்னாடி போய் பாய்ஞ்சு செத்து போற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு துணிச்சல் வருதுன்னா எந்த அளவுக்கு நீங்க மிரட்டுறீங்க? நியாயம் தானே, அரசியல்வாதிகள் தான் காரணம் நீங்களும் சொல்றீங்க. இல்ல அதாவது வந்து பாருங்க, தயாநிதி மாறனுக்கு செக்ரட்டரியா இருந்தவர் ஒரு 2 நாளைக்கு முன்னால இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதாவது எனக்கு வந்து பில்கேட்ஸை வந்து மிரட்ட சொல்லி சொன்னாங்க, நான் மிரட்ட முடியல அவரை, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு உடனே ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னை மாத்திட்டாங்க. அது மாதிரி நிறைய அவர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் இனி வெளிவரும். இல்ல அதாவது நீங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் வர்ற அரசு அதிகாரிகளும் சரி ஆட்சியாளர்களும் சரி எந்த அளவுக்கு சரியாக செயல்படுறாங்க. அதாவது அதிகாரிகள் வந்து ஊழல்ல திளைச்சிருக்கிறதுனாலதான் வர்ற அமைச்சர்கள் புதியவர்களாக இருந்தாலும் அவர்களையும் வந்து இவங்க சேர்த்து கெடுத்துறாங்க. சட்டத்தின் ஆட்சி அவர் கணக்கு போட்டு கரெக்டா சொன்னார், எதுக்கு எவ்வளவு வாங்குறாங்க கொள்றாங்க அப்படின்னு. அதுக்கு புரோக்கர்கள் இல்ல இல்ல கண்டிப்பாக எல்லா நிலவரங்களையும் இது நடக்குது. இது நேரடியாக அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்டா இல்ல. இல்ல இப்ப அந்த அவர் சொன்னதெல்லாம் சரி, நீங்க இது வந்து இல்ல நீங்க நேர்மையாளராக இருந்தாலும் கூட இந்த தவறுகள் நடக்கிறது இல்ல. இது வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோமே ஒழிய பத்திரிகைகள்ல வந்து எந்த பத்திரிகையிலும் அந்த மாதிரி வரல. இப்ப இவர் சொன்ன விளக்கம் வந்து அதை நீங்க நம்புறீங்களா? இல்ல அது எனக்கு நம்புறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் கொண்டு போய் அந்த மாதிரி கொடுத்து வேலை வாங்கினதாக அப்ப அது பொய்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனாலதான் சொல்றேன். அதனால இந்த மாதிரி சொல்லப்படுற சம்பவங்கள் இல்ல சம்பவங்கள் வந்து பேசப்படுதே வெளியே நமக்கு நேரடியாக அதுல தொடர்பு இருக்கா நமக்கு அது தெரியறதா இதுவரையும் தெரியல. இப்ப யாரும் போய் நேரடியா பணம் கொடுத்ததை நம்ம பார்த்துல இந்த தொலைக்காட்சிகள்லாம் ஸ்டிங் ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க. அது மாதிரி ஸ்டிங் ஆபரேஷன் ஏதாவது பண்ணாதான் நமக்கு உண்மையிலேயே ஒரு பணம் வாங்கியிருக்காரா வாங்கலையாங்கிறத வந்து நம்ம தெளிவாக ஒத்துக்கொள்ள முடியும். இப்ப தம்பி அவங்க அங்கிருந்து மதுரையில இருந்து சொல்றாங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவ்வளவு லேட் திருநெல்வேலியில இருந்து. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்ல அதாவது இப்ப இந்த நிலையை பார்க்கும்போது தொலைக்காட்சிகளுக்கு நீங்க தாராளமா பரிந்துரைக்கலாம். இல்ல இப்ப எனக்கு இப்ப நீங்க சொல்ற நிலையை பார்க்கும்போது ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி இதை மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறத நான் விரும்புறேன். யாரு எந்த அரசு அமைச்சரா இல்ல அதிகாரியா யார் இதை பண்றாங்கிறத மக்கள் தெரியணும். மக்களுக்கு தெரிஞ்சா இது நல்லது, இது நிறுத்தப்படும். ஒரு நொடி மனோகரன் குறுக்கிடுறீங்க, சொல்லுங்க மனோகரன். மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா சார், முத்துக்குமாரசாமி திருச்சியில ஒரு நேரு இந்த 2 அதிகாரிகள் வந்து இன்னைக்கு தற்கொலைக்கு போற அளவுக்கு ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்காங்கன்னா முத்துக்குமாரசாமி நேர்மையாக அந்த 7 பேரை நியமிச்சிருக்கார் அப்படின்றதானே உண்மை. அதுல ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றாரு. நான் நேர்மையா அவர் முத்துக்குமாரசாமி இருந்ததை மாற்றி அமைக்க ஒரு ஆள்கிட்ட 3 லட்சம் ரூபாயை கேட்டு 7 பேருக்கு 21 லட்சம் ரூபாய் நீ கொடுத்தா தான் நீ வேலையில் இருக்க முடியும், அது நீ கையில இருந்து கொடு என்ற அச்சுறுத்தல் வந்ததுனால தானே உங்களுக்கு முத்துக்குமாரசாமி தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை வேற வழியில போக்க வழி இல்ல தற்கொலைக்கு பாயிறாரு. ஆக முத்துக்குமாரசாமி இந்த அளவுக்கு தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இல்ல. அவர் முத்துக்குமாரசாமி ஒருத்தரை மட்டும் நீங்க இல்ல 1000 முத்துக்குமாரசாமிகள் நாட்டுல இருக்காங்க. இல்ல இல்ல மனோகரன் கொஞ்சம் கேளுங்க. அதாவது நீங்க சொல்றத நான் வந்து கேட்டுக்கிற முடியுமே தவிர இது வந்து இன்னைக்கு நிலைமையில வந்து இன்னும் முடிவாக, அதாவது அவர் பணம் வாங்கினாரா கொடுத்தாரா கேட்டாரா என்பதெல்லாம் யூகத்தின் அடிப்படையிலும் பேப்பர்ல வர்ற செய்தியும் நீங்க பேசுறதும் நாம் பேசுறதுமாக இருக்கே தவிர இது இன்னும் முடிவாக இந்த பணம் வந்து அவர் கையில கொடுக்கப்பட்டதா அவர் வாங்கினாரா 21 லட்சம் அவர் கேட்டது உண்மையா 21 லட்சம் கொடுத்தா வாங்கினார் இப்ப நானும் ஆமா வாங்கினாருன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? மக்களை முட்டாளாக்குறதா அர்த்தம். நடந்திருக்கா நீங்க வாங்கிட்டாருன்னு சொல்றதா? நானும் அவர் சேர்ந்து ஆமா வாங்கிட்டாருன்னு எல்லாரும் நம்மளே அப்ப இன்னைக்கு எல்லாம் மனோகரன் ஷேக் தாவூத் சொன்னதை கேட்டீங்க, உங்க கருத்து? நீங்க 2 பேருடைய ஆட்சி காலத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்துமீறல்களை மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. மக்களுக்கு எது உண்மை என்பது தெரியும். எப்படி கையாளுவது என்ற ஒரு மெக்கானிசம் உங்க 2 பேருக்கும் தெரியும், தெரியும், திமுகவுக்கும் தெரியும். இந்த நாடு இந்த அளவுக்கான ஒரு நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் பழிவாங்கப்படுறாங்க.
அல்லது அச்சுறுத்தப்படுறாங்க. நீங்க எதை ஆனா சொன்னீங்க? இதற்கு இரண்டு அதிகாரி ஒரு நேர்மையான இரண்டு அதிகாரிகள் மட்டும் காரணம் அல்ல. அவர் இறந்ததுக்கு பிறகு இந்த அளவுக்கு கேவலப்படுத்த ஒரு செயலற்ற சட்ட அவர் வந்து PF ல வந்து 15 லட்சம் ரூபாய் லோன் போட்டு ஒருத்தர் கொடுத்திருக்காரு. PF லோன் வாங்கி அதுக்கு பிறகு வீடு கட்டிருக்காரு. அந்த வீடு கட்டினதுல அவர் லஞ்சம் வாங்கி வீடு கட்டினார்னு சொல்லி அவர் மீது பொய்யான புகார் எதுக்கு தெரியப்படுத்துறோம்? ஒரு செத்த மனுஷன் எத்தனை முறை சாவடிப்பாங்க? ஒரு நேர்மையை கற்பழிக்கிற விஷயம் தானே அது. அவர் லஞ்சம் வாங்கினா இல்லையா எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அவரு எப்படி சொல்றாரு அந்த வார்த்தையை? ஒரு நேர்மையான அதிகாரி மீது இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றதுக்கு டைரி எழுதியிருக்காரு, கைப்பட எழுதியிருக்காரு. கோர்ட்ல இந்த நிமிஷம் வரைக்கும் சிபிசிஐடி கொடுக்கல. சிபிசிஐடி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி 28 நாள் ஆகுது. 28 நாளா விசாரிக்கிறாங்களா? நேத்து தான் தெரிஞ்சுதா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு? எதுக்கு 5ஆம் தேதி எடுத்தாங்க அமைச்சரவையில இருந்து? சம்பந்தப்படாத ஒரு அமைச்சரை எதுக்கு அமைச்சரவையில இருந்து நீக்கிறாங்க? அப்ப அமைச்சரவையில இருந்து நீக்குவதோடு விட்டுடலாம்னு நினைச்சீங்க. மக்கள் கொந்தளிச்சாங்க, ஊடகங்கள் கொந்தளிச்சது. அம்மா தான் காரணம் அவர் சொல்றாரு, கைது பண்றீங்க. இன்னும் இந்த வழக்கில் கைது பண்ண வேண்டியவர்கள் எத்தனை பேரு? இந்த நிமிஷம் வரைக்கும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கஸ்டடியில் எடுக்க கூட மனு செய்யல காவல்துறை. இதுவரைக்கும் வேறு யாரையும் விசாரணைக்கு கூட அழைக்கல சிபிசிஐடி. அதனாலதான் சொல்றோம் சிபிஐக்கு மாத்துங்க. உங்க மேல மடியில கணம் இல்லைன்னா வழியில எதுக்கு உங்களுக்கு பயம்? நீங்க சிபிஐல மாத்துங்க. ஒரே ஒரு நடி தொடர்ந்து பேசலாம். திராவிட இயக்கத்தினர் கற்புன்னு எல்லாம் பேசுறீங்க, காலம் மாறுதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். கோவை அரங்கிலிருந்து TS மோகன்ராஜ், உங்க வாதம் என்ன? சார், முதல்ல வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் இந்த விவாதத்துக்கு என்னை அழைத்ததற்கு. வணக்கங்க, விரைவா சொல்லுங்க. முதல் என்னுடைய விவாதம் வந்து ஐயா ஷேக் தாவூத் அவர்கள்கிட்ட சொல்லுங்க. ஷேக் தாவூத் அவர்கள்கிட்ட முதல்வர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் என்ன நடக்குது எல்லாம் அம்மாவிற்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் பல இடங்களில் இந்த நிகழ்ச்சியை அதிகாரி, உயர் அதிகாரி, அமைச்சர் என்ற கோணத்தில் தான் பார்க்கணும். நமக்கு வேண்டப்பட்டவரை ஒரு உயர் அதிகாரியாக நியமிக்கும் போது அவருடைய தகுதி அடிப்படை இப்போ முதல்ல பார்க்கறது இல்லை. எனக்கு வேண்டப்பட்டவர்னு ஒரே உயர் அதிகாரி நியமிக்கும் போது சில நேரங்களில் ஒரு முதல்வருக்கோ அந்த துறை அமைச்சருக்கோ தெரியக்கூடாத நிலையில் கூட பல இடங்களில் நானே சில நேரங்களில் அவர்களை சந்திக்கும் போது நானே தான் முதல்வர், நான் சொன்ன எல்லாமே முதல்வர் கேட்பார். ஒரு சாதாரண அதிகாரி பேசுகிறார். என்ன காரணம்? மக்களுக்கு பேச்சுரிமை இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் எல்லாரும் விவாதத்தில் ஒரு சின்ன விஷயம், பெண்களுக்கு முக்கியமாக பெண்கள் முதல்வராக இருக்கக்கூடிய இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு மேலதிகாரிகள் எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளையும் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை 20 ஆண்டுகளாக ஒரு இடத்துல பணியெடுத்தாலும் கூட அவர்கள் அதை மாற்றம் செய்வதில்லை. ஆனால் அந்த அதிகாரிக்கு 3 வருடம் தான் அந்த இடத்துல பதவி. ஆனால் அந்த அதிகாரி சொல்றாரு, நான் தான் முதல்வர்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரிக்கு யார் கொடுத்தது? முதல்வர் போட்ட பிச்சை அது. ஆனால் அது உணர்வதில்லை. அதே போல திமுக வழக்கறிஞர் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். நானும் வழக்கறிஞர்ன்றதுனால அவருடைய இந்த சட்ட விதிகள் எல்லாம் சொன்னாரு, மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் யாரும் உங்களை பற்றி சொல்லுவதில்லை. உங்களுடைய பெயரை உபயோகித்து சிலர் ஆதாயம் அடைகிறார்களே, அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போராட வேண்டும், அவர்களும் போராட வேண்டும். எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மக்கள் என்ற முறையிலே சார், அது காவலர்கள் இருக்கிறதா அவர் சொல்றாரு. ஒரு காவலர் வந்து ஒரு ஸ்டேஷன்ல ஏசி வந்து ஒரு பெண் காவலர்கிட்ட எப்படி பேசினாருன்னு நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தோம். எவ்வளவு ஆபாசமா அவருக்கு இருக்கிற அதிகார துஷ்பிரயோகம் தானே அது. எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு கண்காணிக்க முடியாது. நீங்கள் கண்காணிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற அமைச்சர்களோ இன்னைக்கு அதை நேரடியாக பாதிக்கப்படாத வகையிலே நீங்கள் பேசினால் சரியாக போயிடும். இன்னைக்கு தொடர்ச்சியான இந்த துஷ்பிரயோகங்கள் செய்யக்கூடிய அதிகாரிகளை நீங்களே இன்னைக்கு ஒரு மக்கள் முதல்வர் இருக்காங்க, ஒரு மக்கள் டிஜிபி இருக்காங்க, ஒரு மக்கள் தலைமை செயலாளர் இருக்காரு, ஒரு தலைமை செயலாளர் இருக்காரு. நீங்கள் ஓய்வு பெற்றவர்களின் கூடாரமாக தலைமை செயலகத்தை ஏன் சார் மாத்திட்டீங்க? நான் கேக்குறேன், எதுக்கு நீங்க அப்ப வந்து இங்க சரியான அதிகாரிகள் இல்லையா? இல்ல, அதாவது நேர்மையான அதிகாரிகள் இல்லையா? இல்ல, இவர் எப்ப பார்த்தாலும் குறை சொல்ல, அவர் கேட்ட குறை சொல்லல. நீங்க சார் அவர் நான் கேட்ட குறை சொல்லல, கேள்விக்கு உண்மையை சொல்றேன். கேக்குறாரு. ஐயா சேக் ஐயா தப்பா சொல்லாதீங்க. நான் குறை சொல்லல. இப்ப கருணாநிதி இருக்கும்போது கேள்விக்கு பதில் இல்லன்னு சொல்றாரு. மீண்டும் கேளுங்க மோகன் ராஜ். நான் சொல்றேன், அதிகார துஷ்பிரயோகம் அது. அவர் கேட்ட கேள்விக்கு நான் அதிகார துஷ்பிரயோகம் ஏன் வருது? ஒரே ஒரு மோகன் ராஜ் சொல்லுங்க விரைவா சார். சார், என்னுடைய கேள்வி ஐயா கிட்ட, ஷேக் தாவூத் ஐயா கிட்ட என்ன கேட்கிறேன்னா, சொல்லுங்க ஐயா. அம்மா முதல்வர்
உண்மைதான். அம்மாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுமா? என்னுடைய முதல் கேள்வி. எப்படிங்க அம்மா முதல்வர்? அதே போல திமுகவிலும் நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரியாது. நான் தான் கலைஞர், நான் தான் ஸ்டாலின் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை பேர் தவறு செய்கிறார்கள். அதே போல் நான் தான் அம்மா, நான் வைத்ததுதான் சட்டம். உச்சத்தில் இருக்கிறவங்க அவங்க நான் கேட்பது தீர்ந்துரும் சொல்றாரு, சரிதானே? சொல்லுங்க. தீர்க்க வேண்டும். ஒரு பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. ஐயா ஷேக் தாவூத் ஐயா கிட்ட கேட்கிறேன், சொல்லுங்க. என்னை உங்களை நேரடியா சந்திக்கல நீங்க முதல்வரை, சொல்லுங்க. என்னை சந்திக்க அனுமதித்தால் நான் முதல்வரிடம் 1000 விஷயங்களை சொல்ல தயார். என்னை சந்திக்க முதல்வரிடம் அனுமதி வாங்கி தாருங்கள். அதாவது நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்துக்கும் முதல்வருடைய பேரை சொல்லி ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒவ்வொரு ஜில்லாக்கள்லயும் அங்க இருக்கிற அதாவது பகுதி வட்டம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடியவங்களும் தப்பா பிரயோகம் பண்றாங்க. அந்த பதவியை தப்பா பிரயோகம் பண்றாங்கிறதா அவருடைய கருத்து. அதுக்கு ஒரு முதலமைச்சரும் ஒரு 1000 மக்கள் முதலமைச்சர்களும் இருந்தாலும் தீர்வு கிடையாது. அப்படி இல்ல அப்படி இல்ல. சட்டத்தை கையாளுகின்றவர்களுக்கு பொறுப்பு வேணும். அந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த பதவியை செய்யறோம், இதுக்கு தகுதியாக நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த பொறுப்பு வேணும். அந்த பொறுப்பு இல்லாம மேல இருக்கவங்க பேரை சொல்லி எதை வேண்டாலும் செய்யலாங்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க சட்டத்தை மதிக்கல. சட்டப்படி அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டிய. ஒரு பிரம்மா, உங்க வாதம் என்ன? திருநெல்வேலி. வணக்கம். ஷேக் தாவூத் சார்ட்ட நான் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. சார், திருநெல்வேலியில சொல்லுங்க ஐயா, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். முத்துக்குமாரசாமியினுடைய மரணம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 5 நாள் கழிச்சு சிபிசிஐடிக்கு நீங்க உத்தரவிட்டீங்க. சிபிசிஐடி 48 நாளா கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. யாரோட கட்டளைக்காக சுத்திட்டு இருந்தாங்க? ஒரு சின்ன பொருளை களவாண்டா உடனே பிடிச்சி உள்ள போட்டுருவான். ஒரு சின்ன வீட்டுக்குள்ள சண்டைன்னு சொன்னா உடனே போலீஸ் கூட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவான். ஏசி கார்ல சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு ஏசி கார்ல கூட்டு வர ஒரு அக்யூஸ்ட எப்ப நான் அக்யூஸ்ட் சொல்றேன்னா எஃப்ஐஆர் போடப்பட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் அக்யூஸ்ட் சொல்றேன். என்னைய பொறுத்தவரையில முத்துக்குமாரசாமியுடைய மரணத்தில் 1000 சந்தேகம் இருக்கு. அவர் சாவியை பூட்டி பையில வச்சிருக்காரு, 2 வீலர் சாவியை. அந்த 2 வீலர் திடீர்னு எப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுச்சு? ஐயா, அவங்க ஏன் இவ்வளவு நாளா இவங்களால இதை கண்டுபிடிக்க முடியல? எத்தனை பேர் இதெல்லாம் தலையிட்டு இருக்காங்க. இல்ல ஐயா, உங்க கேள்வி சரியான கேள்வி. அப்போ இன்னைக்கு என்ன நடக்குன்னா, அதிகாரியினுடைய துஷ்பிரயோகம்னு நீங்க சொல்றதை விட ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகாரத்தில் இருக்கின்ற நபர்கள் எப்படிங்க நீ என்ன கிரவுண்ட்ல நீ அமைச்சரவைக்கு வந்த சத்தியப்பிரமாணம் செய்து வந்தாய்? அந்த சத்தியப்பிரமாணத்தை காப்பாத்தினியா? அதாவது நீங்க கேக்குற கேள்வி சரியான கேள்வி. டார்ச்சர் பண்ண சொன்னா டார்ச்சர் பண்ணி பணம் எப்படி அதாவது 28 தொடர்ந்து என்ன நடக்கு? இந்த சிபிசிஐடி தொடர்ந்து இப்படி நல்லா விசாரிக்கும் நாங்க எப்படி நம்புறது? சிபிசிஐடி அவங்களை கூட்டிட்டு ஏசி கார்ல வராங்க. அதே சிபிசிஐடி எப்படி முறையா விசாரிக்கும்? ஐயா கேளுங்க, பதில் சொல்ல விடுங்க. என்னைய பதில் சொல்ல விடுங்க. கேட்ட இத்தனை கேள்வியில ஒரே நேரத்தில் கேட்டீங்கன்னா நான் எதுக்கு பதில் சொல்றது? ஐயா, நான் சொல்றத கேளுங்க. ஐயா, நான் சொல்றத நீங்க பேசலாம். அதாவது உங்களுடைய அந்த கேள்வி 28 நாள் எப்படி அந்த சிபிசிஐடி வச்சிருந்தாங்க, எதுக்கும் செய்யலைங்கிறது தான் உங்க கேள்வி. அதாவது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறவரும் சின்ன ஆள் இல்ல, ஒரு அமைச்சர். நீங்க சின்ன ஆளா இருந்தா உடனே போய் கூட்டிட்டு வந்துடலாம், உடனே எல்லாத்துக்கும் கூட்டிட்டு வந்து அவளை விசாரிச்சிடலாம். தீர விசாரிச்சு அதற்கு முடிவெடுத்து தான் அந்த செயல்பாட்டை செய்ய முடியும். சமம் இருந்தாலும் எல்லா வகையிலும் தெரிந்த மனிதர் ஓடி போனவரோ ஏமாற்றக்கூடியவரோ இல்ல மறையக்கூடியவரோ அல்ல, எப்ப வேணாலும் பிடிச்சிடலாம். அதனால சரியாக விசாரிச்சு முழு ஆதாரமும் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் மேல அதை சுமத்துறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த செயல்பாடு நடந்து சிபிஐக்கு கொண்டு போனாலும் சரி, இல்லது இங்க சிபிசிஐடி விசாரிச்சாலும் சரி, எப்படி பெங்களூர்ல ஐஏஎஸ் அதிகாரியினுடைய மரணமாகப்பட்டது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கோ அந்த மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் சிபிசிஐடி இதை மறுக்கிறதுக்கு இல்ல, மறைக்கிறதுக்கு இல்ல. அதே மாதிரி அமைச்சரை விட்டுற மாட்டாங்க, அமைச்சரை கூட்டிட்டு போயிருக்காங்க, விசாரணையில வச்சிருக்காங்க. உண்மையிலேயே குற்றவாளியாக இருந்தால் தண்டனை கொடுக்கப்படும். கோவிந்தராஜ், விரைவா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாடு சுதந்திரமாக இருக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களை ஓட்டுறதுக்காக எவ்வளவோ இளைஞர்கள்
தன்னுடைய உயிரை கொடுத்து போராடினாங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டை ஆண்டிட்டு இருக்கிற கொள்ளைக்காரங்களை வந்து ஓட்டுறதுக்கு வழி இல்லாமல் அவங்களுக்கே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு காசு வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுற அவலமான நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். இதே வந்து சகாயம் ஐஏஎஸும் உமாசங்கர் ஐஏஎஸும் பிரச்சனை இருக்கும்போது மக்கள் வந்து முன்னாடி வச்சு அவங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல் அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் சேர்ந்து மணல் குவாரியை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தது பொதுமக்களாக சேர்ந்து அந்த மணல் குவாரியை வந்து உடைச்சிருந்த சம்பவம் நடந்திருக்கு. நம்ம வாங்குற உப்பும் பல்பொடிக்கும் அதில் வர வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறது தான் ஐஏஎஸ் அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும். ஆனால் அவங்க நேர்மையாக செயல்பட முடியாமல் நிலைமையில் இருக்கு. அவங்களும் இந்த நாட்டுக்காக தன்னுடைய பணி செய்ய முடியாமல் அவலமான நிலைமையில் இருக்கு. இந்த நிலைமை போயிட்டே இருந்துச்சுன்னா மக்கள் வந்து வெகுண்டெழுந்து இந்த நிலையை மாற்றுறதுக்கு அதிக காலம் ஆகாது. இந்த நிலை மாறணும்னா நேர்மையான அரசியல்வாதிகளும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அரசியல்வாதிகளை சில அதிகாரிகள் தான் கெடுக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன பதில்? அது வந்து முழுமையான தவறு சார். அதாவது அதிகாரிகள் கைகள் கட்டப்பட்டு விடுகின்றன. அதன் காரணமாகத்தான் இதெல்லாம் நடக்குது. இப்ப நம்ம முத்துக்குமாரசாமி என்பவர் நேர்மையானவரா இல்லையா என்பதை வந்து பத்திரிகைகள் பறைசாற்றுகின்றன. அவர் செயல் நியாயம், அவர் ஏற்கனவே நியாயமா இருந்தார், சட்டப்படியாத்தான் போஸ்டிங்க போட்டார் டிரைவருக்கு, அதில் கலெக்டரும் அனுமதி வழங்கியிருக்கின்றார் என்று பத்திரிகைகள் சொல்லுகின்றன. ஆனால் தவறு என்று எந்த பத்திரிகையிலுமே வரல. நீதிபதி தானே எழுதணும், பத்திரிகைகள் எழுத முடியாது. எனவே இப்ப நான் ஒரு மாநில தலைவர், எனக்கே கொலை மிரட்டல் வந்தது, அதை எதிர்த்து சென்னை மாநகர கமிஷனரிடம் நான் வந்து புகார் கொடுத்திருக்கின்றேன். புகார் கொடுத்து 8 மாசமா எந்த நடவடிக்கையும் இல்ல. விடுத்தது யார் என்று என்னால் எப்படி சொல்ல முடியும்? செல்போன் நம்பரை சொல்றோம், இந்த செல்போன் இன்னாருடையது என்று கூட அவள் கண்டுபிடிக்கவில்லை. நீங்கள் வாருங்கள், உங்களை அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று கூட என்னை அழைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு போலீஸ் மிக திறமையான போலீஸ் என்று சொல்லுகின்றோமே தவிர இது விஷயத்தில் என்ன நடந்தது? எனவே மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயப்படக்கூடாது. வழியில் பயம் இருப்பவர்களுக்கு மடியில் கனம் இருக்கலாம். எனவே தான் நாங்கள் கேட்கின்றோம், சிபிஐ விசாரணை வேண்டும். கர்நாடக மாநிலம் செய்திருக்கின்றது ஒரு சிபிஐ விசாரணையை. எனவே எங்களுக்கு சிபிஐ விசாரணை நியாயமான பாரபட்சமானதாக இருக்கும் என்று நம்புவோம். நீங்க என்ன சொல்றீங்க? அரசியல்வாதிகள் அவர்களாக உணர்ந்து தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும், அது ஒன்றுதான் வழியா? ஆமா, அரசியல்வாதிகள் பல்வேறு விதமான தவறுகளை செய்கின்றார்கள். அதாவது மேலிடம் என்று சொல்லி செய்கின்றார்கள். ஆனால் இதுவரை எவருமே தண்டனை பெற்றதாக வரலாறு இல்லை. ஆனால் ஒரு அதிகாரி தவறு செய்தால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள், டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய தவறுக்கு தண்டனைகளும் சட்டங்களும் அரசாணைகளும் தயாராக இருக்கின்றன. எனவே அரசியல்வாதிகள் வந்து இவர்கள் கைகளை கட்டி போட்டு விடுகின்றார்கள். அதை மீற முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். நேர்மையாக செயல்பட முடியவில்லை. நியாயமானவர்கள் நியாயமான முறையில் நிர்வாகத்தை கவனிக்க முடியவில்லை. எனவே அதிலிருந்து அரசு பணியாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் விடுதலை வேண்டும். ஆறு கலெக்டர் சார் சென்னைக்கு மட்டும் 6 கலெக்டர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. சென்னைக்கு நிரந்தரமான கலெக்டர் சென்னை தலைநகரத்திலே கொடுக்க முடியல. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரம் இல்ல. நான் என்ன சொல்றேன், பருப்பு வாங்குவதிலே ஊழல், முட்டை வாங்குவதிலே ஊழல், பால் கடப்பதிலே ஊழல், இன்றைக்கு அரிசியிலே கலப்படம் செய்து ஊழல் பண்ணிருக்காங்க. இந்த ஆட்சி தொடங்கியிலிருந்து 4 ஆண்டு காலத்துல ஊழல் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து செயல்படுகிற இந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவது மட்டும்தான். இத போல இந்த மாதிரி தேச துரோகங்கள் செய்யப்படாமல் இருக்கு. நீங்க சொல்றதுல எனக்கு அரசியல்வாதிகள் தான் தவறு செய்யறாங்க. இல்ல அரசியல்வாதிகள் என்பது ஆட்சி அதிகாரத்தில் இன்றைக்கு கையில வைத்து தான் தோன்றித்தனமாக நடக்கிறார்கள் தானே. யாராக இருந்தாலும் நாங்க சொல்றோம் அதிகாரிகள் மேல தவறு இல்ல. இல்ல தான் தோன்றித்தனமா சார் நினைக்கிறேங்க. ஆட்சி நடக்கலன்னு சொல்றோம். ஆட்சி நடக்கல நடந்திருந்தால் இன்னைக்கு ஒரு கமிஷனர் போய் புகார் கொடுத்திருக்காரு. இந்த நிமிஷத்துக்கு நடவடிக்கை இல்லைன்னு ஒருத்தர் பகிரங்கமா குரல் சொன்னாரு. உங்க பேச்சுக்கு இடையில இருக்கிற உண்மையை மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. உங்க வருகைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.